தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும், அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும், மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவுடைய ராஜ்யத்திலே மகிமை பொருந்தினவராக வரும் வரைக்கும் உங்களில் அநேகர் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப 12 பேரும் இப்பொழுது உயிரோடு இருக்கணும் இல்லையா? குறைந்தபட்சம் ஒருவராகுவது உயிரோடு இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் என்று நாம் நினைத்தோம் ஆனால், அதிலே குமாரன் மகிமை பொருந்தினவராக வரும் வரைக்கும் உங்களில் அநேகர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றால் ஒருவராவது இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யத்தை மாத்திரம் குறிக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் ரோமர் நிருபக்காரர் 14ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சமாதானம் என்று அவர் கொண்டு வருகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியின் சமாதானமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அது நீதியாக இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் நிறைவாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பது தான் தேவனுடைய ராஜ்யம். அதை நாம் தேட வேண்டும். அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும். அவருடைய நீதி என்றால் என்ன? அவருடைய நீதி என்பது இயேசுவானவர் செய்யவும் உபதேசிக்கவும் ஆன இவைகளையே நான் எழுதினேன் என்று லூக்கா தன்னுடைய கனம் பொருந்திய தோழனாகிய தியோப்பிலுவுக்கு எழுதுகிறார். அதுதான் நீதி. செய்கிறது என்பது நீதி, அந்த பேசுவது என்பது சத்தியம். இயேசுவானவர் எவைகளை எல்லாம் செய்தாரோ அவைகள் நீதி, எவைகளை எல்லாம் உபதேசித்தாரோ அது சத்தியம். அவருடைய நீதியை நாம் கேட்டு பார்த்து தொட்டு அவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த அவருடைய அன்பின் சீஷனாகிய யோவான், நான் தொட்டும் பார்த்தும் உணர்ந்தும் இருக்கிறவைகளே எழுதுகிறேன். இங்கே லூக்கா எழுதுகிறார், அவர் செய்யவும் உபதேசிக்கவர்களே நான் எழுதுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நீதி, இயேசு கிறிஸ்துவின் சத்தியம், இவைகளினாலே நாம் பெற்ற அபிஷேகத்தின் நிறைவாகி அவருடைய ராஜ்யம் நமக்குள் நிறைவாக வர வேண்டும். மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனா இன்றைய கிறிஸ்தவம் மற்றவைகளை தேடி போகிறது. மற்றவைகளை நாம் தேட தேவையில்லை. இவனை அதுக்கு மேல் வசனத்துல அவர் சொல்லுகிறார், 6:32 சொல்லுகிறார், அஞ்ஞானிகள் இவைகளை தேடுகிறார்கள். நம்மை ஞானிகள் என்று அவர் விரும்புகிறார், ஞானிகளாக நாம் இருக்கும்படியாக விரும்புகிறார். அவருடைய அனந்த ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய அனந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் அந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இதை அறிந்து கொள்ளவும் மாட்டான். அவருடைய ஆவியை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். மனிதனுடைய ஆவி மனிதனுக்குரியவைகளை அறியும். உலகத்தின் ஆவியினாலே உலகத்தை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய ஆவி இருந்தால்தான் நாம் தேவனுக்குரிய அனந்த ஞானத்தையும் அவருடைய ராஜ்யத்தை குறித்த அறிவையும் அவருடைய நீதியையும் அவருடைய சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்துக்குரியவைகளை நாம் நாடி தேடக்கூடாது. நம்மளே உலகத்தின் வாசனை வீசக்கூடாது. நம்மளே மாம்சத்தின் வாசனை வீசக்கூடாது. நம்மளே பாவத்தின் வாசனை வீசக்கூடாது. நம்மளே சுகபோகத்தின் வாசனை வீசக்கூடாது. அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் தீக்குள்ளே போடப்பட்டார்கள்.
அவர்களோட காணப்பட்டது தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று ராஜா சொல்லுகிறார். தேவகுமாரனுக்கு ஒத்தவருடைய சாயல் என்றால் ஆவியானவர். தேவனுக்கு ஒப்பானவர் என்பது இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 2:5-6-7 வசனங்களே தேவனுக்கு ஒப்பானவர் என்றால் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவர்களோட இருந்ததுனாலே தீயிலிருந்து அவர்கள் வெளியே வந்தாலும் தீயின் வாசனை அவர்கள் மேல் வீசவில்லை. தீக்குள்ளே இருந்தாங்க, ஆனா தீயின் வாசனை அவர்கள் மேல் வீசவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் உலகத்தின் வாசனை நமக்குள்ளே வீச முடியாது. மாம்சத்தின் வாசனை நமக்குள்ளே வீச முடியாது. பாவத்தின் வாசனை நமக்குள்ளே வீச முடியாது. அந்த சுகபோகத்தின் வாசனை நமக்குள்ளே வீச முடியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறியும்படியாக அவனுக்கு ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி பெற்றுக்கொண்டால் நாம் நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் நாம் திகழுவோம். நித்தியத்தின் நீதிபுரத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிக்க நமக்கு வாசல்கள் திறக்கப்படும். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நீதிபுரமாகவும் சத்திய நகரமாகவும் இந்த பூமியிலே திகழ்ந்து அவருடைய நீதியை நாம் இருதயத்திலே பெற்று அவருடைய சத்தியத்தை நம் வாயினாலே பேசி நம்முடைய கிரியைகளினாலே அவருடைய நீதியின் சத்தியத்தை நாம் வெளிப்படுத்தி நித்திய நகருக்குள், நித்தியமான அசைவில்லாத தேசத்துக்குள்ளே, இருள் இல்லாத அந்த தேசத்துக்குள்ளே, கதவுகள் இல்லாத வாசல்கள் அடைப்படாத அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.